ஹலோ வணக்கம். இன்றைக்கி எலுமிச்சங்காய் கிடச்சிது. மரத்தை வெட்டுறேங்கன்னு பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. ஊறுகாய் போட போகிறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை எப்படியாச்சும் ஊறுகாய் போட்டோம். 1 கிலோ 2 கிலோ காய் இருக்கும். எலுமிச்சங்காய் பழமும் காயும் கலந்துருக்கு. இதை வெட்டி எடுத்துக்கிடலாம். ஹலோ வணக்கம். இன்றைக்கி எலுமிச்சங்காய் வெட்டியாச்சு. இதை கொஞ்சம் காயாக தான் கிடச்சிது. வெட்டியாச்சு. மரத்தை வெட்டினதுனால காய் கொஞ்சம் பழம் எல்லாம் கலந்து தான் 1 கிலோவுக்கு 1.5 கிலோ இருக்கும். அப்புறம் வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயமும் உள்ளே தான் போட்டிருக்கேன். இல்லை வெந்தயம் தான் இருக்குது. வெந்தயம் ஒரு பெரிய டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் வறுத்து வச்சுருக்கேன். எல்லாம் வறுத்து வச்சுருக்கு. அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கிடணும். பெருங்காயம் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வறுத்து திரிச்சுக்கிடணும். இப்போ கொஞ்சம் இந்த இதை கல் உப்பு போட்டு விரைவி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் அவிச்சுக்கிடலாம். லெமன் ஏன்னா லெமனை ஊற வச்சு தானே செய்வாங்கன்னு நினைப்பாங்க. நான் அவிச்சு தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். நான் எங்கள் வீட்டு பண்ணுற மாதிரியே உங்களுக்கு காட்டுறேன். இதை நல்லா இப்போ அவிக்க வச்சுக்கலாம். காயாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அவிச்சுக்கிட்டோம்னா தான் நல்லது. நம்ம உடனே போடணும்னா நான் நார்த்தங்காய் ஏற்கனவே அவிச்சு போட்டேன். அது இன்னும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இன்னும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ நாள் ஆயிட்டு. சூப்பராக இருக்குது. நார்த்தங்காய் ஊறுகாய் தயிர் வச்சு காலையில் பழைய சோத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அது மண்சட்டியில் போடுற ஊறுகாய் கெடுத்தே போகிறதில்ல பாருங்கள். நான் அப்பப்போ வெயிலில் தூக்கி வைப்பேன். இப்போ இதை நல்லா அவியட்டும். நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சோண்டு கடுகு 1 டீஸ்பூன் வறுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நுணுக்கிக்கிடலாம். ஓரளவு அவிய ஆரம்பிச்சிட்டு நம்ம இறக்கிட்டு போட வேண்டியதான். இப்போ நம்ம இந்த அடுப்பில் இந்த கரை தாளித்து அதில் ஊற்றிக்கிடலாம். வத்தல் வெந்தயம் கடுகு 3 வறுத்து இல்லை திரிச்சிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு கடலை எண்ணெய் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் கூட கொஞ்சம் விட்டுவிடுவேன். எண்ணெய் கூட கொஞ்சம் விட்டோம்னா தான் ஊறுகாயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா இவ்வளோ போடுறேன். மசாலாலாம் இதுக்குள்ளே போட்டுடலாம். அப்படின்னா வத்தல் பொடி காயப்பொடி எல்லாமே இதுவே போட்டுடலாம். பாத்திரத்தில் போட்டால் ஏற்கனவே வறுத்துருக்கோமா, அப்புறம் மறுபடியும் கரிஞ்சிடும். ஒரு காயப்பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். தாளிச்சு மட்டும் இல்லை ஊற்றிக்கலாம். வத்தல்லாம் வறுத்துட்டோம். மறுபடியும் நம்ம தாளித்தோம்னா அந்த
மசாலா வத்தல் தூள் கருகும், டேஸ்ட்டு மாதிரி இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு சாப்பிடி போட்டோன்னு ஒரு மணக்க பாருங்கள். வா இதான் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிச்சத்துக்கு. நல்லா கருவேப்பிலை கூடவும் போடணும். அப்படின்னா ஊறுகாய்க்கு நல்ல மனம் கொடுக்கும். நம்ம கோடை காலம் வந்துட்டு, முந்திலாம் எல்லோரும் ஊறுகாய் இப்படி தான் வச்சு போடுவாங்க சட்டியில். என்ன ஊறுகாய்க்காங்க ஒரு வாரமாக. தாளிக்கணும் ஊற்றிக்கிடலாம். இது நல்லா அப்படியே இந்த மசாலாவிலே வற்றணும். நம்ம கல் உப்புலாம் போட்டும் போதே நான் கொஞ்சம் தரம் ஊற வச்சுருந்தேன். சூப்பர், புளிப்பு செமையாக இருக்குது. இதில் காய் தான் நிறையா, லெமன் காய் தான் நிறையா. மரம் வெட்டுறதுனால அந்த காய் தான் நிறையா. நம்ம ஊறுகாய் அதிகம் ப்ரெஷர் இருக்குது சாக்கக்கூடாதுன்னா நம்ம உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கலாம். அது ஒன்றுச்சு. இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டு வச்சுட்டீன்னு வச்சுக்கோங்களேன், ஊறுகாய் கெட்டே போகாது. அப்பப்போ கொஞ்சம் வெயிலில் லைட்டாக வேணால் தூக்கி வச்சுக்கிடலாம். நான் அப்படி தான் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுருந்தேன். ஆனால் இன்னும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கு. இப்போ நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். நல்லா இருக்குது. இன்னும் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு ஊறுகாய் ரெடி ஆகிட்டு, இனிமேல் அப்படியே அடுப்புலேயே இருந்து அந்த சூட்லேயே நல்லாயிரும். இந்த மாதிரி நீங்களும் எலுமிச்சம் ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க, கடையில் வாங்காதுங்க. ஒரே நாளில் 10 நிமிஷத்தில் நான் எலுமிச்சம் ஊறுகாய் போட்டாச்சு. நான் இதை வேறு பாத்திரத்தில் மாத்திரை கிடையாது, இதிலே தான் வச்சுருவேன். மண்சட்டிலே தான் வச்சுருவேன். வச்சு அதுக்கு தகுந்த ஒரு மூடி போட்டு வச்சிட்றது. வேணும்னா 2-3 நாள் கழிச்சோ 1 வாரம் கழிச்சோ வெயிலில் தூக்கி வச்சோம்னா பூசணம் பூத்து போகாமல் அப்படியே இருக்கும். ஊறுகாய் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.